இந்த மாதம் கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையை இந்த நாளிலே தந்து பேசினார். அதை தான் நாம் கேட்க போகிறோம். 2 நாளாகமம் 25வது அதிகாரத்தின் இந்த 9வது வசனத்தின் பிற்பகுதி, அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடோ. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 100 தாலந்து வெள்ளி நஷ்டமாகிறதே என்று கவலைப்படும் போது அந்த அமத்சியாவுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். இஸ்ரவேல் புத்திரரில், அதாவது இஸ்ரவேல் யூதான்னு பிரிந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் மிகப்பெரிய பொல்லாப்புக்குள்ளே கிடக்கிறது. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, 100 தாலந்து வெள்ளி கூலிக்கு கொடுத்து இஸ்ரவேல்ல இருந்து 1,00,000 பராக்கிரமசாலிகளை இந்த கூட்டத்திலே அமர்த்துகிறான். இந்த நிலையில இனி யுத்தத்துக்கு போகலாம், இனி சத்துருவுக்கு எதிர்கொண்டு போகலாம் என்ற நிலையில் இருக்கும் போதுதான் ஒரு தேவனுடைய மனுஷன் அங்கே வருகிறார். அங்கே வந்து அவனிடத்துல சொன்ன முதல் வார்த்தை, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்மோடு கூட வரலாகாது. காரணம், கர்த்தர் எப்ராயிமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை என்று ஒரு பெரிய காரியத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த அமத்சியா இப்பொழுது என்ன செய்தாகணும் தெரியுமா? அவனுடைய தீர்மானத்தை மாற்றியாக வேண்டும். அவன் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணி அதை செயல்படுத்தலான்னு இருக்கும்போது வார்த்தை வருகிறது, இல்ல இது தப்பு. ஒரு காரியத்தை நான் யோசித்துட்டு இருக்கும் போது என்னால் அதை மாற்ற முடியும். ஆனா ஒரு காரியத்தை நான் செய்து ஓகே ஆகி வைத்த பிறகு அதை மாற்றணுங்கிறது ஒரு பெரிய சவாலான காரியம். இந்த காலை வேளையில ஆவியானவர் தருகிற தெளிவான வார்த்தை, ஆமென். தேவ திட்டம் இல்லை என்றால் அந்த காரியம், ஆமென், எல்லாம் முடிகிறது மாதிரி இருந்தாலும் நீ அதை மாற்ற ரெடி ஆயிட்டேன்னா, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ இழப்பதை விட, நீ நஷ்டப்படுவதை விட கர்த்தர் உனக்கு அதிகம் செய்ய கூடும். உனக்கு அதையும் தாண்டி போகணும்னா நீ போ, காரியத்தை நடத்தும், யுத்தத்துக்கு திடன் கொண்டு நெல்லும். தேவன் உண்மை சத்துருவுக்கு முன்பாக விழ பண்ணுவார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பாருங்கள், ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் தேவனாலே கூடும் அப்படிங்கிறார். என்னது அர்த்தம்? தேவன் உனக்கு ஒத்தாசை பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சமே போதும். ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறதுன்னு தெரியல. தேவன் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா, தாவீதே, உன் கையில இருக்கிற கவனே போதும், உன் கையில இருக்கிற கல்லே போதும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் எடுத்த தீர்மானங்களில் மாற்றி அமைக்க வேண்டியது இருக்கிறது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஆண்டவரே, சில காரியங்கள் நஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் தவறான காரியத்தை பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில அப்படி ஒரு சுத்திகரிப்பை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. என்னை செவையான வழியில, ஆமே, எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தை அப்படியே உங்க இருதயத்தில் பதித்து வார்த்தைக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். சில காரியங்கள் கைவிட்டு போனதை குறித்து ஏக்கத்தோடு கலக்கத்தோடு இந்த சத்தத்தை இந்த காலை வேளையில சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்கிற உள்ளமே, உன் தேவன் யார் என்பதை நீ அறிந்து கொள். எதை இழந்தாயோ, எது நஷ்டப்பட்டு போகிறதோ, அதை பார்க்கிலும் அதிகமாய் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.